அதாவது அரியலூர் மாவட்டத்தில் நவரை பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் பயிர்களை அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்பனை செய்யும் வகையில் அரியலூர் மாவட்டம் குறிப்பாக தாப்பலூர் பகுதியில் இடங்கண்ணி, அணைக்குடம், தாப்பலூர், கோவிந்தபுத்தூர் உள்ளிட்ட 8 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையமானது நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்யும் வகையில் சாக்கு மூட்டைகள் இன்று முதல் அந்தந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாமிநாதன் என்பவர் மூலம் ஓட்டுநராக பணிபுரியும் சாமிநாதன் என்பவர் மூலம் 5000 சாக்கு மூட்டைகள் உள்ளடக்கிய லாரியில் அவர் ஏற்றி கொண்டு சென்றுள்ளார். அப்போது கோவிந்தபுத்தூர் அருகே செல்லும் போது தாழ்வாக சென்ற மின்கம்பியை கவனிக்காமல் லாரியை இயக்கியதன் காரணமாக மின்கம்பியில் சாக்கு மூட்டைகள் பட்டு மின்கம்பிகள் ஒன்றொன்று உரசி தீ விபத்து ஏற்பட்டது. இதில் லாரியில் இருந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட சாக்கு மூட்டை முழுவதும் சாம்பலானது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக தீயை அணைத்து சாக்கு மூட்டைகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் பொதுமக்களின் முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் லாரியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அருகில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே லாரியை கொண்டு சென்று அதன் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து தீயானது மேலும் பராமல் தடுக்கும் வகையில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதனால் லாரியானது எவ்வித சேதமுமின்றி தப்பித்தது. இதேபோல் அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதும் அடிக்கடி இதன் தீ விபத்து ஏற்படும் வாடிக்கையாக உள்ளது. எனவே மின்வாரியத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து, ஏனென்றால் வரக்கூடிய காலம் காற்று காலமாக உள்ளதால் எவ்வித தீ விபத்தும் ஏற்படாத வகையில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை பாதுகாப்பான முறையில் இழுத்து கட்ட வேண்டும் எனவும் பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர்.